ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உலகத்தோட காஸ்ட்லியான கண்ணாடினா இதை சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு பல நூறு கோடிகள் செலவாயிருக்கு. ஏண்டா ஃபேன் மாதிரி சுற்றுது இது கண்ணாடியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது, விண்வெளியில் இருந்த கண்ணாடி. ரஷ்யா அந்த சூரிய ஒளியவே திசை திருப்பி விடுறதுக்காக தான் இப்படி ஒரு கண்ணாடியை விண்வெளியில் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ எதுக்காக சூரிய ஒளியை திசை திருப்பணும் அப்படின்னா, அவங்க நாட்டோட கிளைமேட்டை மொத்தமாக மாற்றுறதுக்காக ரஷ்யா செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பல நாடுகள் கிளைமேட்டை மாற்றுறதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பெஞ்ச ஆலங்கட்டி மழை கூட பில் கேட்ஸ் இந்தியா மேலே நடத்தின ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த ஆலங்கட்டி 24 மணி நேரம் ஆகியும் கரையாமலே அப்படியே இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது செயற்கையான ஆலங்கட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் பில் கேட்ஸ் அப்படி ஒரு ஆலங்கட்டி மலையை உருவாக்குனாரா? மனுஷங்களால் அப்படி ஒரு ஆலங்கட்டி மலையை உருவாக்க முடியுமா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, வரலாறு முழுக்கவே மனுஷங்க இந்த மாதிரி கிளைமேட்டை மாற்றுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் அந்த ரஷ்யா ஸ்பேஸில் போய் கண்ணாடி வச்சாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் பீரங்கியில் எடுத்துகிட்டு போய் அதை அந்த மேகங்களை பார்த்து சுடுறது, அதுக்கப்புறம் சூறாவளிக்குள்ளேயே ஏரோப்ளைன்ஸை ஓட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலது வெற்றிகரமாகவும் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, நிஜமாலே பில் கேட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஆலங்கட்டி மலையை செயற்கையாக உருவாக்குனாரா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஆலங்கட்டி மழை பெய்யுறது புதுசு கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, 12 மணி நேரம் கழிச்சும் அந்த ஐஸ் கட்டிகள் எதுவுமே கரையாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போது முதல்ல இந்த ஆலங்கட்டி மழை எப்படி பெய்யுது? பொதுவாக சம்மரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் வெப்பசலனம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அப்பப்போ மழை பெய்யுறது நம்ம நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தா, பொதுவாக வெயில் டைமில் கிரவுண்ட் அதிகமாக சூடாகும். அப்படி சூடாகும் போது அங்கே இருக்கக்கூடிய காற்று தண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படியே மேலே போகும். ரொம்ப அதிகமாக நடக்குதுங்கிற பட்சத்தில், காற்றும் நமக்கு சாதகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மேகக்கூட்டமாக மாறி திடீர்னு மழையாக பெய்யும். இதுவே ஆலங்கட்டி மலைக்கும் கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்குது, ரொம்ப அதிகமாக வெப்பசலனம் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த காற்றுல ரொம்ப அதிகமாக சூடாக ஆரம்பிக்கும். அப்படி ரொம்ப அதிகமாக சூடாகும் போது அது ரொம்ப லைட்டாக மாறிடும். அப்படி லைட்டாக மாறினதுனால வழக்கமாக போகிற ஹைட்டை விட அதிகமான ஹைட்டுக்கு அது போகும். இன்னும் நல்ல ஃபோர்ஸாகவே போகும். இப்படி போகிறதுனால அது அதிகமான ரைட்டுக்கு ரீச் ஆகி அந்த இடத்துல ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கீழே நிறைய காற்று ஃபோர்ஸாக மேலே போய்கிட்டே இருக்குங்கிறனால அந்த ஐஸ் கிறிஸ்டல்லாம் கீழே விழாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்ந்து நிற்கும். அது ஒரு கட்டத்தில் வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுறது தான் இந்த ஆலங்கட்டி மலை. அதில் அந்த மழையில் ஐஸ் கட்டி அதிகமாக வருது, அதனால ஆலங்கட்டி மழைன்னு சொல்கிறோம். இப்போது பில் கேட்ஸ் தான் சமீபத்தில் உருவான அந்த ஆலங்கட்டி மலையை உருவாக்குனாரா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு செயற்கை மழை, அதுவும் குறிப்பாக ஆலங்கட்டி மலையை உருவாக்குறதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரலாறு முழுக்கவே நிறைய நாடுகள் இந்த மாதிரி அவங்களோட கிளைமேட்டை மாற்றுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க? முதல்ல ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதி காலத்துலேருந்து மழை பெய்ய வைக்கிறதுக்காக சில பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த கழுதை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களோட சடங்கு சம்பிரதாயத்துக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டெக்னாலஜி வளருது. டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அடுத்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி மழையை பெய்ய வைக்கலான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் 1800களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிவில் வார் ஒன்று நடக்குது. அந்த சிவில் வார் நடந்த சமயத்தில் எப்பப்பெல்லாம் பீரங்கிகள் முழங்குதோ அந்த மாதிரி சமயங்களில் மழை பெய்யறத அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர் ஒருத்தர் பார்த்து நோட் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறமா இவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் களை இறங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க என்ன செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா, மேகத்தை நோக்கி பீரங்கி வச்சு சுடுறது, அதுக்கப்புறம் மேகத்துக்கு பக்கத்தில் இந்த பலூன்லாம் கொண்டு போய் அதை வெடிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா கைட் அதாவது பட்டத்தை யூஸ் பண்ணி பக்கத்தில் வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் நடக்கக்கூடிய அந்த பிளாஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மேகத்தில் உருவாக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால மேகம் மழையாக கொட்டும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அவங்க ட்ரை பண்ணி சில மணி நேரங்கள்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பெஞ்சது நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆல்ரெடி மழை பெய்யுங்கிறத ஏற்கனவே வெதர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஜஸ்ட்டு கோரிலேட் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள் நாங்கள் வெடித்ததுனால தான் மழை பெஞ்சிச்சுன்னு சும்மா ஒரு பாவலா மட்டும் காட்டிக்கிட்டாங்க. நிஜமாக அதை நடக்கல. ஸோ அந்த தியரியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 நடக்குது. வேர்ல்டு வார் 1 சமயங்களில் மேகக்கூட்டத்துக்கு நடுவில் நிறைய போர் விமானங்கள்லாம் போகுது. போர் விமானங்கள் போயிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்கைகளில் ஐஸ் துளிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்படி ஐஸ் துளிகள் தொடர்ந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டை டைரெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கேயாவது போய் மோதுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேகத்தில் இருக்கக்கூடிய செட்டப் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் உருவாக்குறாங்க ட்ரை ஐஸை வச்சு.
உருவாக்கிட்டு உள்ளே என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது தான் என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், அதாவது வாட்டர் வந்து ஐஸாக மாறுறதுக்கான டெம்பரேச்சர் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஐஸாக மாறாமல் அப்படியே சுற்றிட்டு தான் இருந்திருக்கு. அது எப்படி மாறாமல் இருந்திருக்கும்? ஏன்னா வாட்டர் வந்து பொதுவாக எப்போ ஐஸாக மாறும், இந்த மாதிரி சமயங்கள் எப்போ ஐஸாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏதாவது தூசிகள் இருந்தால் அந்த தூசிகள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் குளிரடைஞ்சு தான் அது ஐஸாக மாறும். ஆனால் உள்ளே எந்த தூசிகள் இல்லைங்கிற பட்சத்தில் அது வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்ததுனால அங்கே வந்து எந்த ஒரு ஐஸும் ஃபார்மேஷன் நடக்கல. அதுக்கப்புறமா உள்ளே வந்து ட்ரை ஐஸு இல்லாட்டி சில்வர் அயோடைட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதெல்லாம் ஸ்பீடாக பனித்துளிகளாக மாறுது. அதாவது ஐஸாக மாறுறதை வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய இடங்களில் பெரிய லெவலில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு சில்வர் அயோடைட் அங்கே தூவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த இடங்களில் வந்து நிறைய மழை பெய்யுது. இதை தான் க்ளவுட் சீடிங் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சில்வர் அயோடைடை பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணி துளிகள் எல்லாமே ஐஸாக மாறுது இல்லை மழையாக போயிடுது. இப்படி தான் அந்த க்ளவுட் சீடிங்கான டெக்னிக் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் அந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த க்ளவுட் சீடிங் எப்படி வேலை செய்யுது, அதோட டெக்னாலஜி என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாமளே ஏற்கனவே டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன? இந்த க்ளவுட் சீடிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னிக் தான். ஸோ இந்த டெக்னிக்கை வச்சு அமெரிக்கா ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த க்ளவுட் சீடிங்கையும் ஏரோப்ளேன் வச்சு ஒரு மிகப்பெரிய புயலே தடுத்து நிப்பாட்ட போகிறோன்னு புயலுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புயலோட கண் பகுதியில் போயிட்டு, இந்த கண் பகுதினா நம்ம நார்மலாக வந்து புயலோட வீடியோஸ்லாம் மழை காலத்தில் பார்த்துருப்போம். அதில் அந்த நீங்கள் அந்த ஜிபிஎஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வெள்ளை கலரில் இருக்கும், நடுவில் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் கேப்பாக இருக்கும்ல, அதுதான் கண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சரும் மாய்ச்சர் தான் புயலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்மி பண்ணாலே நம்மளால் அந்த புயலோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட முடியும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த கண் பகுதியில் போயிட்டு சில்வர் அயோடைடை தூவுறாங்க. இப்படி சில்வர் அயோடைடை தூவின உடனே அங்கே இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் மழையாக பெய்ய ஆரம்பிக்குது. அங்கே டெம்பரேச்சரும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக புயல் வந்து வலி இழக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புயலோட ஸ்ட்ரென்த்து ஹிரோஷிமா நாகசாகி பாம்போட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க தூணு சில்வர் அயோடைடோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால அந்த புயலோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக லைட்டாக குறைஞ்சிட்டு திரும்ப அதோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி திரும்ப ஃபோர்ஸாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஐடியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணப்படுது. இதுதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ம் ஃபியூரி. இதே மாதிரி ரஷ்யா பண்ண இன்னொரு ப்ராஜெக்ட் தான் வந்து விண்வெளியில் கொண்டு போய் கண்ணாடி வைக்கிறதுல. அதில் என்ன பண்ணாங்க? ரஷ்யா பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து வட துருவத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து வெயில் பெருசாக கிடைக்காது. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம போயிட்டு விண்வெளியில் ஒரு கண்ணாடியை வச்சு வெயிலை திருப்பி விட்டோம்னா நம்ம அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொடக்டிவிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கண்ணாடி 20 மீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை ஸ்பேஸில் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான பட்ஜெட் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் ரஷ்யா கிட்ட அப்போவுமே ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கீழேருந்து கேப்சூல் வந்து பொருட்களை ஏற்றிட்டு போகிறது இந்த மாதிரி வரதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மோடாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பொருட்களோடு சேர்த்து ஒரு கண்ணாடி உருவாக்குறாங்க. கண்ணாடி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் இல்லாமல் அலுமினியத்தை வச்சு மேக் பண்ணுறாங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால அதை மேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த ஸ்பேஸ் கேப்சூலும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் டாக் ஆனதுக்கு அடுத்தது, அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட வேலைலாம் முடிஞ்சதுக்கு அடுத்தது அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் இந்த கண்ணாடியை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாட் வந்து மாட்டி விட்டுறாங்க. அந்த கண்ணாடியும் விரியுது. விரிஞ்சதுக்கு அடுத்தது அந்த சூரிய ஒளி வந்து கரெக்டாக அதில் பட்டு திரும்ப பூமிக்கு வந்து வருது. ரஷ்யாவில் கரெக்டாக விழுகுது. ரஷ்யாவில் இல்லை, ஜெர்மனி, போலாந்து மாதிரியே நிறைய நாடுகள் மேலே விழுது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு நல்லா விட்டமாக பெருசாக இருக்குது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, அது வந்து கரெக்ட் ஒரு இடத்துல நிற்காமல் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸ்பேஸ் ஷட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது, நகண்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகி எரிஞ்சு கீழே விழுந்துரு. ஏன் எரிஞ்சிச்சு? ஏன்னா இது வந்து ட்ரையல் தான் பண்ணி பார்த்தாங்க. சும்மா போயிட்டு வர கேப்சூலில் வந்து இதை வச்சு பார்ப்போமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2வது வாட்டி இதோட நல்ல பாலிஷான மிரர் வந்து ஒன்று செஞ்சு திரும்ப அதை ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புனதுக்கடுத்து இந்த ஸ்பேஸ் ஷட்டிலும் போய் டாக் ஆகுது. கண்ணாடி விரிகிற சமயத்தில் ஆண்டனாவும் சேர்ந்து விரிஞ்சிருது. அப்படி விரியறதுனால இந்த கண்ணாடி வந்து அந்த ஆண்டனாவில் சிக்கிடுது. சிக்கினதுக்கு அடுத்தது திருப்பியும் கண்ணாடி விரிச்சு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2001 திரும்ப லான்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போதுமான ஃபண்ட் இல்லைங்கிறனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக மட்டுமே 4 பில்லியன் அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ பல நூறு கோடிகளுக்காக செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. பட் அவங்களுமே அதில் பெருசாக ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது நாடுகள் இந்த மாதிரி கிரேசியாக ஏதாவது பண்ணாங்களா? அதுக்கு வந்து ஒரு எரிமலை வந்து ஒரு வழி காட்டுச்சு. என்ன காட்டுச்சுன்னா, 1990 வாக்கில் வந்து ஒரு எரிமலை எடுப்பு நடக்குது. அந்த எரிமலையிலேருந்து வரக்கூடிய துகள்கள் வந்து நல்ல ஹைட்டுக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய வெடிப்புங்கிறதுனால பல கிலோமீட்டர் ஹைட்டுக்கு பரவி பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய 2வது அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போய் சேருது. அப்படி சேர்ந்ததுக்கு அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே போக வைக்கிது. ஏன்னா அதில் வந்து சல்ஃபேட் மாதிரியான சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது சன்லைட்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அப்படி பண்ணதுனால அந்த வருஷத்தில் பூமியோட மொத்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 0.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கம்மியாகுது.
ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இப்படி ஒரு மாற்றம் பண்ணால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ண ஒரு நிறுவனம் தான் ஸ்கோபெக்ஸ். அந்த ஸ்கோபெக்ஸ் நிறுவனத்துக்கு தான் பில்கேட்ஸ் வந்து அதிகமான காசுகளை வந்து ஃபண்டாக கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஸ்கோபெக்ஸ் நிறுவனம் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து ஆலங்கட்டி மழை பெய்ய வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ நிஜமாலே அவர் தான் வந்து இந்த மழையை உருவாக்குனாரா? ஸ்கோபெக்ஸ் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, எப்படியாவது சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப மேலே போய் வச்சிட்டோன்னா கண்டிப்பாக பூமியோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கான்செப்டாக இருந்துச்சு. அதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. சில இடங்களில் உப்பை வந்து மேகக்கூட்டத்துக்கு நடுவில் தூவி விடும் போது அந்த மேகக்கூட்டம்லாம் சேர்ந்து சன்லைட்டை அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சின்ன ஒரு எஃபெக்ட் வந்து கீழே தெரிஞ்சுக்கிறது வந்து நிறைய பேர் ரெக்கார்ட்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இது நல்ல விஷயமா இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒன்று பெருசாக பண்ணலான்னா ஸ்கோபெக்ஸ் வந்து உள்ளே வராங்க. அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பலூன் எடுத்துக்கிட்டு அதில் ஹீலியம் மாதிரியான கேஸ் ஃபில் பண்ணுறோன்னா அது நல்ல ஹைட்டுக்கு மேலே போகும், ஸ்ட்ராட்டோஸ்பியரை போய் ரீச் ஆயிடும். அது கூடவே கால்சியம் கார்பனேட்டையும் சேர்த்து அனுப்பணுங்கிற பட்சத்தில் அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போய் வெடிக்க வைக்கலாம். அப்படி வெடித்து வச்சதும் அந்த கால்சியம் கார்பனேட் எல்லாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவுனதுக்கு அடுத்தது அந்த கால்சியம் கார்பனேட் எல்லாமே சேர்ந்து சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இதுக்காக சின்ன சின்ன ட்ரையல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஒன்று பெருசாக பண்ணி பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இதுக்கும் மிகப்பெரிய ஒரு தடையை வந்து உலக நாடுகள் விதிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது குளோபலாகவே உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் டெம்பரேச்சர் மாறும். போதாதுக்கு மழை அதிகமாக பெய்யலாம், சில இடங்களில் வறட்சி அதிகமாக வரலாம். இந்த மாதிரி இயற்கையாக இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணுங்கிற இடத்த மொத்தமாகவே மாற்றுற மாதிரி இருக்குது. மொத்தமாக அப்படி மாற்றும் போது மொத்த கிளைமேட்டுமே மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பெருசாக யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுக்குதுன்னா அந்த நாட்டோட கிளைமேட்டை மாற்றுற மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் விதிக்கிறாங்க. அது வார சமயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்ச விஷயங்களே யாரும் தடை பண்ணுறதில்ல வார சமயத்தில். அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. வார் சமயங்கள் இது யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே பண்ணிக்கலாம். அந்த நாட்டோட தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி அதுக்கான எந்த தடையும் பெருசாக விதிக்கலை. அப்போ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பில்கேட்ஸ் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு, அப்படி தானே? பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு லெபார்ட்டரியை ட்ரை பண்ணலாங்கிறது வந்து நிறைய பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு. India is an example of a country where it's kind of a laboratory to try things that then once you prove them out in India, you can take to other places. இந்த மாதிரி கிளைமேட் மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு அவர் நிறைய ஃபண்டும் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த கம்பெனி ஸ்கோபெக்ஸுங்கிற கம்பெனிக்கு அவர் ஃபண்ட் பண்ணது வந்து 2024 நின்றுடுச்சு. 2024 அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. கிளைமேட் சம்பந்தமாக தான் எந்த ஆராய்ச்சியும் அவங்க பண்ணதாக வந்து 2024 அடுத்து பண்ணதாக வந்து சொல்லவே இல்லை. ஸோ இதை வச்சு அவர் தான் பண்ணாருங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்லவே முடியாது. ஆனால் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன கம்பெனிகள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக இதை பில்கேட்ஸ் தான் பண்ணாரு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலங்கட்டி மலையில் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருந்திருக்குங்கிறத நமக்கு தெரிய வேணும். அதில் ஏதாவது ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் இருந்திருக்கா, இல்லை இந்த மாதிரி மலைகளை வந்து தூண்டி விடக்கூடிய சில்வர் அயோடைட் மாதிரியான பொருட்கள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பில்கேட்ஸ் தான் பண்ணியிருக்காரு, இல்லை ஆர்டிஃபிஷியலாக யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுருக்காங்கிறதுக்கான டேட்டா நமக்கு கிடைக்கும். இந்த ஆலங்கட்டி மலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் வந்து யாருமே பண்ணலை. இந்த ஆலங்கட்டி மலைக்கான நமக்கும் தெரியல. ஆலங்கட்டி மலைக்கான வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி யாராவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாரும் டெஸ்ட் பண்ண மாதிரி ரிப்போர்ட்ஸுமே சொல்லலை. இந்தியன் வெதர் ஃபோர்காஸ்ட் இது ஒரு பெருசாகவே கண்டுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2023 வேலூர்லேயே வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆலங்கட்டி மழை அப்பப்போ பெய்கிறது தான். ஸோ இதுவும் ஒரு கேஷுவலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்குன்னா, நம்ம சோஷியல் மீடியாவிலே பார்க்குறோம், அவ்வளோ பேர் வந்து அந்த ஆலங்கட்டியை வந்து எடுத்து அடுத்த நாள் வீடியோ எடுத்து போடுறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழிச்சும் அது அப்படியே உருகி போகாமல் அது அப்படியே இருக்குது. அங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்து வீடியோஸாக போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்து சாதாரணமாக உதாசீனப்படுத்த முடியாதுல்ல. இது உதாசீனப்படுத்த முடியாதான். இப்போதைக்கு கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தரால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே என்ன வேறாலும் மேனிப்புலேட் பண்ணி மழை பெய்ய வைக்க முடியும். அதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் இவர் தான் பண்ணாரா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. இதை வந்து ஐஎம்டி எடுத்து ரிசர்ச் பண்ணி சொல்லாத வரைக்கும் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் தொடரும். நம்ம அது வரைக்கும் பில்கேட்ஸ் தான் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதாவது இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வருது என்னென்னா, இப்படி பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பில்கேட்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. பட் ஒரு ஆதாரமே இல்லாமல் நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை கவர்மெண்ட் தான் எடுத்து இப்படி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்போ அன்னைக்கே அதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி இனியாரும் அதுக்கான வேலைகளை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கணும்.
ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அஃபிஷியல் ரிப்போர்ட்டோ இல்லைனா எந்த விதமான அஃபிஷியல் நியூஸோவும் நம்மகிட்ட இல்லை. அப்படியே அவங்க டெஸ்ட் பண்ணாலும் இதுக்கு காரணம் ஈஸியாக ஒன்று சொல்லிடுவாங்க. என்னென்னா இப்போ பூமியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கூடிட்டு இருக்கு. அதனால் குளோபலாகவே கிளைமேட்டில் வந்து மிகப்பெரிய ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷிஃப்ட்னால கூட நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன விதமான முட்டுகளும் நம்மளால் ஈஸியாக கொடுத்துருவோம். எந்த விதமான ஷிஃப்ட் வேணால் நடக்கட்டுங்க, 12 மணி நேரம் கழிச்சு எப்படிங்க ஐஸ் உருகாமல் இருக்கும்? அதுக்கு ரிப்போர்ட்டர் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக ஃபேவராக இருக்கிறனால வந்து ஈஸியாக அவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லைனா ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ இந்த வீடியோவில் செயற்கை கிளைமேட்டை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் செயற்கையாக சுனாமியே உருவாக்கணும், அதுக்கான நாங்கள் பாம்ஸையே தயாரித்து முடிச்சிட்டோம், 30 பாம்ஸ் கிட்ட நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு. செயற்கையாக ஒரு சுனாமியை உருவாக்க முடியுமா? அதுவும் இவங்க சொல்கிறது என்னென்னா 500 மீட்டர் உயரத்துக்கு அந்த சுனாமி இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி முழுக்கவே உங்களுக்கு கதிர்வீச்சு நிறைஞ்சதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. நிஜமாலே அந்த மாதிரி ஒரு சுனாமியை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சிலர் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சுனாமியை உருவாக்குற பாம் என்ன, நிஜமாலே அதால் ஒரு சுனாமியை உருவாக்க முடியுமா, இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணினேன் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.